கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கான ஒரு நல்ல முக்கியமான வார்த்தையை சொல்றேன். கவனிச்சு பாருங்க. ஒரு வியாதி பலகீனம் நமக்கு இருக்கு. செலவு பண்றோம், செலவு பண்ண முடியல. 2 கேட்டகரி. மருத்துவர்கள பார்க்குறோம், மருத்துவர பார்க்க முடியல. 2 கேட்டகரி. ஒண்ணுமே செய்ய முடியல. சில பேருக்கு மருந்து மாத்திரையே ஒத்துக்காது. மெடிசனே ஒத்துக்காது. அது ஒரு பிரச்சனைய கிளப்பி விடும். இல்ல இருக்கிற வியாதிய அதிகமாக்கும். இப்படிதான் பிரச்சனைகளும், போராட்டங்களும். மனித வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணுன்னா, அதுக்கு தீர்வு செய்ய போனா அந்த பிரச்சனையே பெருசாகும். இப்படி அநேகருடைய வாழ்க்கை இருக்கு. இப்ப பிரசன்ட்ல நெறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பிரச்சனைக்கு தீர்வு? ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி ஒரு பொருள உற்பத்தி பண்ண முடியாம விட்டுரும் கடைசியா. யாராலயுமே அத சரி பண்ண முடியல. எந்த மெக்கானிக்கும், எந்த என்ஜினியரும், எந்த டெக்னீஷியன் சரி பண்ண முடியல. ஸ்ட்ரெயிட்டாவே அந்த மேனுஃபேக்சரருக்கு அனுப்புவாங்க. அதுபோல சிருஷ்டிகர்த்தாட்ட நம்ம உட்காரலாம். உட்கார்ந்து கேட்கலாம். கேட்டா அவர் என்ன சொல்றாரு? உனக்கு இல்ல அதே குறை உள்ள ஜனங்க ஆயிரக்கணக்கான இருக்காங்களா, அது போய் சரி பண்ணுங்கிற. கர்த்தரிடத்துல என்ன தெரியுமா ஒரு ரகசியம்? என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சது. உனக்கு எது குறையா இருக்கோ, அந்த குறை மற்றவங்களுக்கு இருக்கு பாரு. அத நீ சரி செய்ய போ. சரி என்ட்ட குறை இருக்கு. நான் எப்படி போய் சரி பண்ண முடியும்? அதான் கர்த்தர். அவங்களுக்கு அந்த குறைய சரி செய்யி, உன் குறைய தானா தூக்கி எறிவார் ஆண்டவர். அவங்களுக்கு சரி பண்ணும்பொழுது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்பொழுது, அவங்களுக்கு உதவி செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இங்க கிளியர் ஆயிட்டுரும். இது என் சொந்த அனுபவம். வியாதி, கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, போராட்டம், சூழ்நிலை, சமாதான குறைவு, எத்தனையோ வகையான பிரச்சனை, எதிர்காலத்தில் கொடுத்த கவலைகள். படிக்க முடியல, படிச்சா வேலை இல்ல, வேலை இருந்தா சம்பளம் இல்ல, பதவி உயர்வு இல்ல, பிஸ்னஸ்ல வருமானம் இல்ல, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், திருமணமே ஆகல, திருமணம் ஆனாலும் குழந்தை இல்ல, குழந்தை இருந்தாலும் பிள்ளைங்க மதிக்கிறது இல்ல, தனிமையில விடப்பட்ட சூழ்நிலை. எல்லாத்துக்கும் தீர்வு என்ன தெரியுமா? உனக்கு இருக்கிற அதே பிரச்சனை யாருக்கு எத்தனை பேருக்கு இருக்கோ, போய் இறங்கி களத்துல சரி செய். உன் பிரச்சனை தானா சரியாகும். என் சொந்த வாழ்க்கையின் அனுபவம். கர்த்தருக்காக கொடுத்த அண்ணாள் குழந்தை இல்ல, கொடுத்த ஒரு குழந்தைய நான் கொடுத்தேன். இது போல நெறைய இருக்கு பைபிள்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, போங்க. சரி செய்யுங்க. உங்களுக்கு சரி செய்யப்படும். சரி செய்யுங்க. உங்களுக்கு சரி செய்யப்படும். கர்த்தர் உங்களை சரி செய்ய, அனைவரை சரி செய்ய வைப்பதற்கு உங்களுக்குள் ஒரு குறையை கொடுத்திருக்கிறார். நீங்க தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். புறப்பட்டு போலாமா? வாங்க போவோம். ஜெபம் பண்ணி எல்லாரையும் சரி பண்ணுவோம். உங்களுக்கும் சரியாகும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்க ராஜா பாஸ்டர் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில ஆசீர்வதித்து வாழ்த்தி உங்களுக்கு ஜெபிக்கிறேன்.